கிச்சன் அண்ட் வார்ட்ரோப் ஆக்சசரிஸ்க்கு மார்க்கெட்ல இருக்க பெஸ்ட் கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதே மாதிரி என்னென்ன வாரண்டி கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் வந்து பார்த்துடலாம். இதுல நிறைய பேர் கமெண்ட்ல அடிக்கடி கேட்ட எப்கோ பிராண்ட பத்தியும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹெட்டேக்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு இந்தியன் மேடு, இன்னொன்னு ஜெர்மன் மேடு. மார்க்கெட்ல ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. அது வந்து நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. இதோட வாரண்டி அப்படிங்கறது 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க. இதோட மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இதோட சர்வீஸ் நிஜமாவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஹாஃப்லே இல்லைன்னா பிளம்னு சொல்ல ரெண்டுமே ஒண்ணுதான். இதுக்கும் வந்து 10 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. இதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கு. சர்வீஸுமே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த எப்கோ பிராண்ட் அப்படிங்கிறது மும்பை பேஸ்டு கம்பெனி. இது இந்தியன் மேடு தான். ஆனா இதுல இருக்க பெரிய கான் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் தான் வாரண்டி. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா 1 இயர்க்குள்ள கிளைம் பண்ணாதான் உண்டு. அதுக்கு மேல வாரண்டி கிளைம் ஆகாது. சோ இதுதான் இருக்கிறதுல பெரிய டிராபேக்கா நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். சோ அதனால எப்கோ பிராண்டை பத்தி நான் நிறைய இடத்துல பேசவே இல்லை. நெக்ஸ்ட் செஞ்சுரிலயும் ரீசெண்டா வந்து ஹார்ட்வேர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவங்களும் 1 இயர் தான் வாரண்டி கொடுக்குறாங்க. இது வந்து நொய்டா பேஸ்ட் கம்பெனி. நெக்ஸ்ட் கோத்ரேஜுமே வந்து 1 இயர் தான் வாரண்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லீக், இது வந்து ஏஷியன் பெயிண்டோடது. ரீசெண்டா வந்து வந்திருக்காங்க மார்க்கெட்டுக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கன்சீல்டு சேனல்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. மத்தபடி பெருசா வாரண்டி வந்து கிளைம் பண்ண முடியல. அது கிளியராவும் மென்ஷன் பண்ணல. இதே நீங்க அவங்க கிட்ட ஓவராலா கிச்சனை வந்து செய்ய கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓவராலுக்கு வந்து 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. பட் ஸ்பெசிஃபிக்கா நார்மல் சேனல்ஸ்க்கு வந்து இவங்க வாரண்டி வந்து ப்ராப்பரா மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறது தான் ட்ரூத். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மார்க்கெட்ல என்ன மாதிரியான பிராண்ட் வந்து இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுல எது சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க.